This video sponsored by EduGust. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹலோ மக்களே, நம்ம சேனலில் புனித சந்தி அகப்பர் அவர்களின் வாழ்க்கை வரலாறு பற்றி பார்க்க போகிறோம். இயேசுநாதருடைய 12 சீடர்களும் வேத சாட்சிகளாய் பல்வேறு இடங்களில் மரித்திருந்தாலும் அவர்களுடைய கல்லறைகளில் நினைவு சின்னங்கள் எழுப்பப்பட்டிருந்தாலும் அவர்களுள் 3 சீடர்களின் கல்லறைகள் மீதே ஆலயம் அமைக்கப்பட்டிருப்பது தனி சிறப்பாகும். அவைகள் ரோமில் வத்திக்கானில் தூய பேதுரு ஆலயமும், நம் இந்தியாவில் நம் சென்னையில் மயிலாப்பூரில் அமைந்துள்ள தூய தோமா ஆலயமும், ஸ்பெயின் தேசத்திலுள்ள தூய சந்தி அகப்பர் ஆலயமும் ஆகும். இயேசுநாதருக்கு தன் 12 சீடர்களில் மீதும் பாசம் உண்டு என்றாலும் நம் சந்தியாகப்பர் மீது அதிக பாசம் கொண்டிருந்தார். இயேசுநாதர் இறந்து உயிர்த்தெழுந்த பின்பு நம் 12 அப்போஸ்தலர்களும் ஒன்று கூடி இயேசுவின் நற்செய்தியை உலகம் அனைத்திற்கும் அறிவிக்க யார் யார் எந்தெந்த நாட்டிற்கு போக வேண்டும் என்று தங்களுக்குள்ளே சீட்டு போட்டு கொண்டார்கள். நம் சந்தி அகப்பருக்கு இஸ்பானியா, அதாவது ஸ்பெயின் தேசம் என்று வந்தது. இது தனக்கு ஆண்டவன் இட்ட கட்டளை என்று உணர்ந்த சந்தி அகப்பர் ஸ்பெயின் தேசம் புறப்பட்டார். தன்னோடு தன்னுடைய 8 சீடர்களை தெரிந்து கொண்டு ஸ்பெயின் தேசம் புறப்பட்டார். சந்தி அகப்பர் தேவ மாதா தனக்கு கட்டளையிட்டபடி ஸ்பெயின் தேசத்தில் மாதாவுக்கு ஒரு சிற்றாலயம் அமைத்து தன் கடமை முடிந்தது என்று மீண்டும் தன் தாய் நாடான இஸ்ரேலில் உள்ள எருசலேம் வந்தார். அப்போது அங்கு வேத கலாபனை ஆரம்பித்திருந்தது. இயேசுநாதரின் மறைவுக்கு பின் யூத குருமார்களின் செல்வாக்கும் கௌரவமும் மிகவும் குறைந்து போயிற்று. தங்கள் அதிகாரத்தை மீண்டும் நிலைநாட்டவும் மோய்சனின் திருச்சட்டத்தை நிலைநாட்டவும் மிகவும் கடுமையான சட்டங்களை பிறப்பித்தார்கள். இயேசுநாதரின் பெயரை கூட பொதுவில் உச்சரிக்கக்கூடாது என்று கடுமையாக உத்தரவிட்டார்கள். அப்போது அந்த நாட்டு அரசனாக இருந்தவன் ஏரோது அக்கரிப்பா. அவன் தன் பதவியை காப்பாற்றிக் கொள்ள யூத மத தலைவர்கள் சொல்வதற்கெல்லாம் ஆமாம் சாமி என்று தலையாட்டி கொண்டிருந்தான். இந்த சூழ்நிலையில் நம் சந்தி அகப்பர் எருசலேம் பட்டணத்தில் சுற்றி அதன் ஆரவாரமிக்க தெருக்களில் வல்லமையாக பிரசங்கம் செய்து கொண்டிருந்தார். இவர் தைரியமான மற்றும் வல்லமையான பிரசங்கத்தை கேட்ட மக்கள் மலைத்து போயினர். அதே நேரத்தில் ஏரோது தன் படைகளோடு வந்து சந்தி அகப்பரை கைது செய்தான். எருசலேம் நீதிமன்றத்தில் விசாரணையின் போது சந்தி அகப்பர் இயேசுநாதரை பற்றி கூறிய விளக்கங்களுள் ஆதாரங்களும் வல்லமையான பதில்களும் அங்கு கூடியிருந்த யூத மத குருமார்களுக்கு பெரும் பயத்தை ஏற்படுத்தியது. இந்த விளக்கங்களை கேட்ட நீதிபதி அப்போதே தன் பதவியை ராஜினாமா செய்து இயேசுநாதரை தன் இரட்சகராக ஏற்றுக்கொள்வதாக அறிவித்தார். இதனால் மிரண்டு போன அரசன் ஏரோது அக்கரிப்பா உடனே தம் சந்தி அகப்பருக்கும் அந்த நல்ல நீதிபதிக்கும் சிரச்சேதம் செய்ய கட்டளையிட்டான். அந்த இருவருக்கும் உடனே தலை வெட்டப்பட்டது. இதனால் இயேசுநாதருக்காக உயிர்த்தியாகம் செய்த முதல் அப்போஸ்தலர் என்ற பட்டமும் பெற்றார். ஸ்பெயின் தேசத்தில் நம் சந்தி அகப்பரால் தோற்றுவிக்கப்பட்ட கிறிஸ்தவம் வேகமாக பரவ ஆரம்பித்தது. பல கிறிஸ்தவ ராஜ்யங்களும் தோன்றின. துரதிருஷ்டவசமாக அவர்களுக்குள்ளே சமாதானம் இல்லாததால் ஒரு ஒன்றுபட்ட கிறிஸ்தவ ராஜ்யம் ஏற்படவில்லை. இந்த நிலையில் சந்தி அகப்பரின் சீடர்கள் நம் சந்தி அகப்பருக்கு என்ன நேர்ந்தது என்று அறிய ஆவல் கொண்டு ஸ்பெயினிலிருந்து இஸ்ரேல் தேசத்திற்கு வந்தனர்.
அவருக்கு ஏற்பட்ட முடிவை கண்டு மிகவும் வருந்தினர். சரி, அவரது எலும்புகளையாவது எடுத்து செல்லலாம் என்று பார்த்தால் அவரது சமாதி இருந்த இடத்தில் நூற்றுக்கணக்கான சமாதிகள் இருந்ததைக் கண்டு திகைத்து போயினர். சந்தியாகப்பரே, எங்களுக்கு காண்பிப்பீராக என்று மனம் உருகி வேண்டினர். அப்போது அந்த அதிசயம் நடந்தது. அவர் வல்லமையான இடியின் மைந்தர் என்று இயேசுவாலேயே கூறப்பட்டவர் அல்லவா? இதோ வானில் நின்று ஒரு இடி டமார் என்று இறங்கியது. அது சந்தியாகப்பரின் சமாதியை குழிபறித்து அடையாளம் காட்டியது. அங்கும் சோதனை மிஞ்சியது. அந்த குழிக்குள் பல எலும்புக்கூடுகள் இருந்தன. யார் யாரோ எவ்விதமானவர்களோ என்று கலக்கமுற்ற சந்தியாகப்பரின் சீடர்கள் மீண்டும் வேண்டுதல் வைத்து அவரது எலும்புக்கூட்டை அடையாளம் காட்ட வேண்டினர். அப்போது மீண்டும் அந்த அதிசயம் நடந்தது. மீண்டும் ஒரு இடியை இறக்கினார் சந்தியாகப்பர். அந்த இடியின் வல்லமையால் 2 எலும்புக்கூடுகள் மின்னின. அவைகள் மட்டும் தனியே பிரிக்கப்பட்டனர். சந்தியாகப்பரே, இதில் உம்முடைய எலும்புக்கூடு எது என்று மீண்டும் வேண்டுதல் வைத்தனர். மீண்டும் அதிசயமாக ஒரு எலும்புக்கூடு மின்னியது. மற்றது அணைந்தது. மின்னிய எலும்புக்கூடு சந்தியாகப்பருடையது. சந்தியாகப்பர் தலை வெட்டப்பட்ட அதே இடத்திலே அவருக்கென்று ஒரு ஆலயம் எழுப்பி அவரது தலையை மட்டுமே அங்கே புதைத்துள்ளனர். இன்றளவும் எருசலேமில் அர்மீனியர்களின் ஆதிக்கத்தில் இந்த ஆலயம் மிகவும் பிரமாண்டமான ஆலயமாக உள்ளது. பிற்பாடு சந்தியாகப்பரின் சீடர்கள் சந்தியாகப்பரின் மற்ற எலும்புகளை ஸ்பெயின் தேசத்திற்கு கொண்டு போய் புதைத்தனர். நாளடைவில் சந்தியாகப்பரின் சமாதி எங்கு உள்ளது என்று கூட தெரியாமல் போய்விட்டது. இப்படியாக 8 நூற்றாண்டுகள் ஓடி மறைந்தன. கிபி 844 ஆண்டில் ஸ்பெயின் தேசத்தில் வடமேற்கு காட்டுப்பகுதி வழியே தன்னந்தனியாக பயணித்தார் ஒரு துறவி. அப்போது அந்த இரவில் ஒரு மண்மேட்டிலிருந்து ஒரு ஒளி வெள்ளம் தோன்றுவதைக் கண்டு அதிசயித்தார். அருகில் சென்று பார்த்த பொழுது விண்ணகத்திலிருந்து ஒரு வினோதமான ஓர் ஒளி வெள்ளம் தோன்றி அந்த மண்மேட்டில் இறங்கியது கண்டு அதிசயித்தார். மேலும் வானோர் பாடலும் மிக தெளிவாக கேட்டதால் இந்த இடத்தில் ஏதோ அதிசயம் நடக்கப் போகிறது அல்லது மறைந்துள்ளது என்று கண்டு கொண்டார். அந்த இடத்தை அடையாளம் வைத்துக்கொண்டு அந்த மண்மேட்டில் தோண்டி பார்த்த பொழுது அங்கே நம் சந்தியாகப்பரின் எலும்புக்கூடு ஒரு பெட்டியில் ஒளிர்ந்தது. மேலும் அந்த பெட்டியில் இருந்து சில பொருட்கள் முன்னிட்டு அவை சந்தியாகப்பரின் எலும்புக்கூடுதான் என்று நிச்சயித்தார்கள். அன்றிலிருந்து ஆரம்பமானது நம் சந்தியாகப்பரின் அதிசயங்களும் அற்புதங்களும். இதை பற்றி கேள்விப்பட்ட அரசன் 2ஆம் அல்போன்சா ஓடோடி வந்தான். சந்தியாகப்பரை தொண்டரிட்டு வணங்கினான். நம் சந்தியாகப்பரை ஸ்பெயின் தேசத்தில் பாதுகாவலர் என்று அறிவித்தான். அவர் எலும்புக்கூடு கண்டுபிடிக்கப்பட்டிருந்த இடத்தில் பெயர் கம்போஸ்தலா என்பதாகும். எனவே அதே இடத்தில் அவர் சமாதி மீது ஒரு மிக பிரமாண்டமான கோவில் ஒன்றை கட்டினான். அவரது காலத்தில் அதற்கு இணையான ஆலயம் உலகில் எங்குமே இல்லை என்னும் அளவிற்கு அது இருந்தது. அந்த கோவிலின் முகப்பும் சரி, உள் அமைப்பும் சரி, பிரமாண்டம்தான். போங்கள், அந்த காலத்திலே இந்த ஆலயம் இயேசுவின் திருவிழாவுக்கு ஒப்பானது என்று யாத்ரீகர்கள் அறிய வந்தார்கள். இப்போது இந்த கோவில் சாண்டியாகோ டி காம்போஸ்டலா என்று அழைக்கப்படுகிறது. ஸ்பெயின் நாட்டில் வடக்கிலிருந்து கிழக்கிலிருந்து தூய சந்தியாகப்பரை தரிசிக்க